ரஷ்யா சேச்சன் ஆர்மியோட தலைவர் கதிரவ் அவர்கள் இருக்காளே, அந்த கிராஸ்னி பகுதியோட தலைவர். அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாரு, ப்ரூட்டலா இருக்கும்பா அட்டாக் இதுக்கப்புறம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ குறை இல்லாம கவனிக்கணும். சமபந்தி போஜனம் எந்த ஒரு குறையும் இல்லாம உக்ரைனை நல்லா செய்முறை செஞ்சு கவனிச்சுக்கிறாங்க. மொத்தம் 704 ரஷ்யன் ஏரியல் அசட்ஸ் உக்ரைனை சூறையாடி இருக்கிறது. அது மிசைல்கள், அது கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள், கம்பைன்டு ஸ்ட்ரைக். மொத்தம் 704 ஏரியல் அசட்ஸ், 51 மிசைல்கள், இதுல 11 பெலிஸ்டிக் மிசைல்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலை நடத்தி இருக்கலாம். அது மட்டும் இல்லாம 653 சாகிட் ஜீப்ரா ட்ரோன்கள் இது போல கம்பைண்டா வந்து பண்ணா உக்ரைனுக்குள்ள போயிருக்கு ரஷ்யாவோடது. இதுல 60 ட்ரோன்கள் கூட மிசைல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல பகுதிகளில் சேதப்படுத்தி இருக்கு. 29 பகுதிகளில் அட்டாக்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து கதறி இருக்கிறாங்க. எல்லாமே எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிக முக்கியமான பகுதிகள். இது போல வந்து பண்ணா ஹெவியா அட்டாக் பண்ணி இருந்துக்கிறாங்க. 10 ஒப்லாஸ்ட்ல குறி வச்சு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா சூறையாடி இருந்துக்கிறாங்க. உக்ரைனோட 10 ஒப்லாஸ்ட், 10 ஸ்டேட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், புரிதலுக்காக சொல்ல. ஸோ உக்ரைன்ல அது ஒப்லாஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. ஸோ அது போல 10 ஸ்டேட் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அடிச்சுக்கிறாங்க. ரெசிடென்ஷியல் பில்டிங், எனர்ஜி ஃபெசிலிட்டி, ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அடிச்சுக்கிறாங்க. 8 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சிருக்கலாம். மக்களுக்கு சேதம் இல்லாம பொருள் சேதங்கள்ல மட்டும் ரஷ்யா குறி வச்சு அடிச்சுக்கிறாங்க. 8 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க உக்ரைன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் டீடைல்ஸ் சொன்னது எல்லாமே உக்ரைன் தான். உக்ரைனோட மீடியாக்கள் இது போல தகவல்களை கொடுத்துக்கிறாங்க. குறைவில்லாம கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியும் அட்டாக்ஸ் தொடர்ந்து நடக்குது. கிரமாச்சுக் பால்டோவா ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி உக்ரைனை பொறுத்த வரைக்கும். இந்த கிரமான்சுக் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20-30 ட்ரோன்கள் வந்துடலாம். ஹெவியான அட்டாக், பவர்ஃபுல்லா அங்க ரிஃபைனரிஸ்ல இருந்து எல்லாத்தையும் அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஹெவியான அட்டாக்ஸ் 20-25 தாண்டிடுச்சு. இன்னும் ஏர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 இருக்கலாம். ஆல்மோஸ்ட் 30 அப்படிங்கிறாங்க. ரிப்போர்ட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம் எந்த அளவுக்கு சேதங்கள் இந்த கிரமான்சுக் பகுதியில நடக்குது அப்படிங்கிறது போல. ஸோ சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கதிரவ் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து வாக்கு கொடுத்துக்கிறாரு இல்லையா, செய்வோம்பா அப்படிங்கிறது போல. அப்புறம் சொன்ன செய்முறை வந்து செய்யணும் இல்லையா, ஸோ தெளிவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுல உக்ரைனை வந்து ரஷ்யாவுக்குள்ள பண்ணியிருந்துக்கிறாங்க. உக்ரைனோட ட்ரோன் ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தரப்பு இருந்து என்னன்னா இப்பெல்லாம் வந்து ரஷ்யாக்குள்ள தொடுறது இல்லை. ரஷ்யாவோட டெரிட்டரி அப்படின்னு 2022 பார்டருக்குள்ள இருக்குல்ல, அங்கெல்லாம் இப்போதும் பெருசா கை வைக்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க போல தெரியுது. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரஷ்யாவோட ஒரு ஆயில் ரிஃபைனரி நாங்க அடிச்சிட்டோங்க, அது லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட், ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இல்லையா. சமீபத்துல இப்போ போர் செஞ்சு ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறாங்க இல்லையா, மீட் எடுத்துருக்காங்க இல்லையா. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்டீல் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்டரி, ஆயில் ரிஃபைனரி எல்லாம் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறோம். இப்போ அவங்க தரப்பு வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. 2வது பெல்கிராடு பகுதியில் வெடி விபத்துகள் கேட்டிருக்கு, ஏரியல் குண்டுகளை கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்திருக்கு. இது போல ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதல்கள் நடக்குது, உக்ரைனுக்குள்ளேயும் வந்து பண்ண ஹெவியா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் இங்கே எட்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாக்குள்ள தொடர்ந்து இந்த தீவிரவாத தாக்குதலை தடுத்து நிறுத்துறதுக்கு எஃப்எஸ்பி தரப்பு வந்து பெருசா எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்று சின்ன பிசிறு தட்டுச்சுன்னா அப்புறம் அந்த கிரானஸ்மால் அட்டாக் மாதிரி தீவிரவாத அட்டாக் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. என்னன்னா திருப்பி வீடியோ பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க. சின்ன வயசு பசங்கள்லாம் ரெக்ரூட் பண்ணி காசு கொடுக்குறேன்னு ஆசை காமிச்சு அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுலேருந்து வந்திருப்பாங்க, இது போல இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ரெக்ரூட் பண்ணி நொவோசிபிர்ஸ்கி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபட்டாஜ் ஆக்டிவிட்டி, அதாவது நாச வேலை செய்யும் கும்பலுக்காக ஹையர் பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு மெசஞ்சர் ஆப் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிருக்கு, ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இவங்களை ட்ராக் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துலலாம் போய் தீப்பற்ற வைக்கலாமா, அதாவது தெர்மைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம டிராகன் ட்ரோன்கள்லாம் யூஸ் பண்ணுறது பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த தெர்மைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படப்பட அப்படியே நெருப்பு ஹீட் ஆகும் அப்படிங்கிறது போல. ஸோ இந்த தெர்மைட்ஸை யூஸ் பண்ணி மொபைல் ஸ்டேஷன்ஸை, ரயில்வே டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ஹப்பு, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் அடிக்கும்போது தடைபடும் இல்லையா, மக்கள் பாதிப்படைவாங்க இல்லையா. ஸோ இது போல நாச வேலை செய்ய வச்சிடலாமா அப்படிங்கிறது போல ட்ரை பண்றதுக்காக கும்பலையே விட்டு பண்ணியிருந்துக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் பொறி வச்சு பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த தெர்மைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டுபிடிச்சி சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரஷ்யாவோட எஃப்எஸ்பி தரப்புல போல பல செய்திகள். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ தீவிரவாத செயல்கள் அப்படிங்கிறது ரஷ்யாக்குள்ள தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு, இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னன்னா இப்போ உக்ரைனுக்கு ஒரு விஷயம் வந்து தெள்ள தெளிவா புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அவ்வளவுதான், நம்மள
சமமா வந்து பார்த்தீங்கன்னா, போஜனம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது உக்ரைனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த தாக்குதல்கள், இந்த விஷயங்கள வச்சு பார்க்கும்போது, ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இது யார் சொல்றாங்கன்னா, அசவ் கமாண்டர். இந்த அசவ் பிரிகேட் இருப்பாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி நாசி பெட்டாலியன்ஸ்ன்னு சொல்லி ரஷ்ய தரப்பு சொல்லுவாங்க. இவங்கலாம் யாரு? எப்பேர்ப்பட்டவங்க? இந்த ஃபுட்பால் கதையிலருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துருப்போம் நம்ம சேனல்ல. திரும்பி திரும்பி சொல்லி உங்கள போர் அடிக்க விரும்பல. இந்த அசோக் பெட்டாலியன் நம்ம சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாசி பெட்டாலியன் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பிளிட்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மேப்ப ரிலீஸ் பண்ணிக்கிறார். லோட் ஆயிருக்கு பார்த்துக்குங்கப்பா. இதுதாங்க நம்ம இந்த மாரி ஹங்கேரி, போலாந்து, ரொமேனியா இவங்கலாம் தயாராகுறாங்க இல்லையா? இவங்கலாம் என்ன ரஷ்யாக்கு எகென்ஸ்டா வராங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ரஷ்யா கூட எல்லாம் சண்டை பிடிக்கிறதுக்காக இவங்க வர மாதிரி தெரியல. இப்போ அமெரிக்கா வந்து பேசினாங்க இல்லையா? அமெரிக்கா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நடக்குன்னு கூட ரஷ்யால சொன்னாங்க இல்லையா? அப்படித்தான் நடக்க போகுது. அதாவது ஹங்கேரி, போலாந்து, ரொமேனியா இவங்க எல்லாரும் உள்ள வந்து நம்ம கொலாப்ஸ் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி, கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் எதிர்த்து சண்டை பிடிக்க ஆள் இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சுக்கலாமா அப்படிங்கிற திட்டம் போட்டுக்கிறாங்க. ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டாலாம் பண்றதுக்காகலாம் ப்ரிப்பேர் பண்ணலீங்க. அவங்க பகுதியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக ஆயிருக்கிறாங்க. இந்த உலகத்துல நம்ம பெருசா டிஃபீட் ஆகுறதுக்கான தருணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சுத்தி இருக்கிற நாடுகள்லாம். அதுவும் போலாந்து குறிப்பா பாருங்க எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா? பவக்குன்னு வந்து கடிச்சிருக்காங்க. எவ்வளவு தூரம் உக்ரைனை கடிச்சிருக்காங்க பாருங்க. அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவர் தப்பு புலம்பி இருக்கிறாரு. இதுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சேனல்ல. பாவம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அது விஷயம் தெரியல. நம்ம இங்கிலீஷ்ல பேசியிருந்தா மேபி அத டேக் பண்ணியிருப்பாரா இருக்கும். அதாவது இங்கிலீஷ்ல ஒருத்தவங்க சொல்லிக்கிறாங்க. அத எடுத்து டேக் பண்ணிக்கிறாரு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம இப்படி வச்சு காமிச்சிருவோம். அதாவது அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா? கார்டு டவுன் பண்ணும்போது ரஷ்யா பொலிர்ன்னு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? கண்ண வீங்கிரும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால வெனிசுவேலால ஒரு அக்ரஷனா அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. அது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அத டேக் பண்ணிக்கிறார். பார்த்தீங்களா? ட்ரம்ப் அவர்களோட வெனிசுவேலால அக்ரஷன் எதுக்குன்னா, புட்டின் அவர்கள மிரட்டுறதுக்காக அப்படிங்கிறது போல போட்டிருக்காரு. நம்ம இங்கிலீஷ்ல வச்சிருந்தா மேபி அவர் கண்ணுல தென்பட்டிருக்குமா இருக்கும். பிஆர் டைம் இத எடுத்து வச்சிருப்பாங்களா இருக்கும். நம்ம முன்னாடியே சொல்லியாச்சுங்க ட்ரம்ப் அவர்களே. நம்ம சேனல கொஞ்சம் பாருங்க. நம்மலாம் ஃபர்ஸ்ட்டே சொல்லியாச்சு இது போல விஷயங்கள்லாம். கொஞ்சம் இங்க பாருங்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அப்படிங்கிறது போல நம்ம சேனல் சார்பா நம்மளும் சொல்லிக்கலாம். கோச்சுக்காதீங்க. பட் ஆனா மெயினான விஷயத்துக்கு வருவோம். இப்போ வெனிசுவேலால ஏன் இந்த அக்ரஷன்? இதுக்கு பின்னாடி நெறைய காரணம் இருக்கு. இது ஒண்ணு மட்டும் கிடையாது. அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய டீப் சீ போர்ட். நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். அந்த டீப் சீ போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கைப்பற்றணும்னு நெனைக்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த வர்த்தகத்த எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். இத பத்தின விஷயங்கள், இந்த வெனிசுவேலாவ பத்தி. பட் ஆனா மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஸோ அமெரிக்கா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட டவுன் பண்றாங்க அப்படின்னா, ரஷ்யா உள்ள வந்து ஒடசா இந்த பகுதியெல்லாம் விட்டு குடுக்குறாங்கன்னா, அட் த சேம் டைம் யூரோப்பும் உள்ள வராங்க அப்படின்னா, ஏரியால சமமா வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இல்லாம பேசினபடி பார்டர்ல நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யோசனையா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம, நாட்டோல 2027ல வித்ட்ரா பண்ணிரும். பார்ஷியல் வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறலாம் அமெரிக்க தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, மிரட்டல்கள்லாம் விட்டுருக்காங்க. இதை விட இன்னொரு சிறந்த காமெடி என்ன எலான் மஸ்க் அவர்களோட காமெடி. அதாவது ஃபர்ஸ்ட் டொனால்டு டஸ்க் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? போலாண்டோட பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதாவதுங்க யூரோப்புங்கிறது உங்களோட ஆலை. அதாவது நட்பு நாடு. யூரோப்பும் அமெரிக்கனும் நட்பு நாடு. யூரோப் வந்து அமெரிக்காவோட ப்ராப்ளமா நினைச்சிடாதீங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு காமனான எனிமி. 80 வருஷமா காமனான எனிமி இருக்கிறாங்க. அத நோக்கித்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருந்தோம். இப்ப என்னங்க இப்படி அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா, இல்லைன்னா வேற ஏதாவது நடந்திருக்கு அப்படிங்கல டொனால்டு டஸ்க் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஒரு போட போஸ்ட். அது எலான் மஸ்க் அவர்கள் கண்ணுல பட்டுருச்சு. பட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வென் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் எலான் மஸ்க் அவர்களும் கம்பைன் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு இருக்கு இல்லையா? சோ அதான் டொனால்டு டஸ்க் அப்படின்னு போட்டு அவரே சிரிச்சுக்கிறாரு. எலான் மஸ்க் அவர்களே சிரிச்சிருக்கிறாரு. சிரிச்சுட்டு அதாவது கீழே வந்து பண்ண கமெண்ட் பண்ணிக்கிறார் அந்த விஷயத்துக்கு. பாருங்களேன் எவ்வளவு வேடிக்கையா பேசுறேன் அப்படிங்கிறது போல ஒரு காமெடி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டாரு போல தெரியுது. சரி பரவாயில்ல. அது மட்டும் இல்ல. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இன்னொரு போஸ்ட் வந்து பண்ண எலான் மஸ்க் அவர் போட்டிருந்தார்.
அது EU இருக்கு இல்லையா? அத அபாலிஷ் பண்ணணும். இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல பேசுனதுனால ரீச் இல்லைங்க. அவ்வளோதான். மத்தபடி இல்ல. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல சொல்லியிருப்போம். கண்டிப்பா ஈரோ ஆகும். யூரோப்பியன் யூனியன்ங்கிறது வந்து பண்ணா, அப்புறம் பெருசளவுல இருக்காது இதுக்கப்புறம். அப்படியே டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்களா 8 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லி 8 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். ஸோ அந்த சேனல்ல அந்த பதிவுகள்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம எடுத்து திருப்பி இது கீழ டேக் பண்ணி பார்த்தோம்னா பரவாயில்லையா இருக்கலாம் இல்லையா? சரி ஓகே. மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஈயுங்கிறத அபாலிஷ் பண்ணுங்க. ஏன்னா, சாவர்னிட்டியே இல்ல. யூரோப்ல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு சாவர்னிட்டி இல்ல. இவங்களா ஒரு அமைப்பு அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியனுக்குள்ள வந்துட்டதுனால, சாவர்னிட்டி இல்லாம போச்சு. இதுக்கப்புறம் இவங்கலாம் டெரரிஸ்ட்டா மாறிருவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா சாவர்னிட்டி இல்லைன்னா, அதுக்கப்புறம் அது டெமோக்ரஸி போயிரும். டெமோக்ரஸி போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் அவங்க தீவிரவாதம் அந்த மாரி செயலுக்குள்ள தான் வந்துருவாங்க. ஸோ அதனால சாவர்னிட்டி வச்சுக்கிறது தான் நல்லது. டெமோக்ரஸி இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால அவன் தப்புன்னு அப்படி சொல்லியிருப்பாரா? ஏன்னா, தனித்தனி நாடுகள், அந்தந்த நாடுகள்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அந்தந்த நாடுகள் தலைவர்கள் மேல வந்தா தான் அந்தந்த நாட்டுக்கு வேணுங்கிறத செஞ்சு குடுப்பாங்க. அது உட்பட்டு இது ஒரு அமைப்பு எல்லாரும் ஒரு முடிவே எடுங்கன்னா, அப்புறம் பெரிய நாடுகளா இருக்கு. இந்த பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி இவங்க சொல்றத எல்லாரும் கேட்டுருப்பாங்க. அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம் இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான் அது. இதுக்கு திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வந்து பண்ணா ரிப்ளை பண்ணிக்கிறாரு எலான் மஸ்க் அவர்களுக்கு. எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறத செய்கிறார். இதை தாங்க நாங்க சொன்னோம். 2022ல உங்களுக்கு ஒரு அதிபர்னு உக்காந்துட்டு இருந்தார். அவர் மண்டையிலவே உரைக்கிற மாதிரி பேசுங்க அப்படிங்கிறது போல இதுல ஒரு சாராம்சம் இருக்கிற மாதிரி கருத்துன்னு சில அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் இருக்கு. 2022லயே பைடன் அவர்களுக்கு இது புரிஞ்சிருந்தது அப்படின்னா, இப்ப 2025ல நம்ம வந்து இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை பாத்தீங்களா? அப்படிங்கிற சிலரோட கருத்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நேட்டோல இருந்து அமெரிக்கா விட்ரா ஆகுதா? இல்ல யூரோப்புக்கு எகெயின்ஸ்டா திரும்புதா? ஏன்னா ரஷ்யாவோட இணைஞ்சு செயல்படணுங்கிறது தான் அடுத்த ஸ்ட்ராட்டஜி அமெரிக்கா. ரொம்ப இணைஞ்சு ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டல் டச் ஆச்சுன்னா ஒட்டிக்கும் இல்லையா? அந்த கோல்டு இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் அந்த ப்ராசஸ்ல இருக்காங்க. அப்படியே இணைஞ்சு பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எக்காரணத்தை கொண்டு அதை விடுவிக்க முடியாது. அது போல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ஸ்ட்ராட்டஜி ஏதாவது நடக்குதா என்ன ஏதுங்கிறது பார்ப்போம். ஏன்னா இப்போ யூரோப்பியன் எக்கனாமி இருக்கு இல்லையா? அந்த எக்கனாமி எந்த அளவுக்கு வீழ்ச்சியை நோக்கி போயிருக்குன்னா இந்த சாங்ஷன் போட்டதுனால 2022ல இருந்து இப்ப சாங்ஷன் போட்டதுனால 1.6 ட்ரில்லியன் யூரோ அளவுக்கான நட்டத்தை இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள் அடைஞ்சிருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் எக்கனாமிக்கல் கொலாப்ஸ். யூரோப் கண்டிப்பா கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. இதுல இருந்து எப்படி யூரோப்பியன் யூனியன் மேல வரப்போறாங்க தப்பு பொழைச்சு ஏதாவது ஒரு 2 நாடு வருதா என்ன ஏதுங்கிறது பார்ப்போம். ஆனா கேஸ் எல்லாம் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கணும். யாராவது ஒருத்தங்க ரெப்பரேஷன் பே பண்ணணும். ஏதாவது நடந்ததுன்னா தான் யூரோப்னால தத்தளிக்க முடியும். ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்க அவங்களோட அசெட்லாம் கை வைக்க முடியல அப்படின்னா ரொம்ப சிக்கல் தான். இந்த உங்கா மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து பண்ணா அக்கு வேற ஆணி வேறையா டீட்டெயிலோட சொல்லிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். யூரோப்பியன் யூனியன் அவங்க கடன்ல இருந்து மீண்டு வர போறாங்களா? அமெரிக்கா புது ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து திரும்ப ரஷ்யாவோட இணைஞ்சு இங்க நீதி நிலைநாட்டுவாங்களா? என்ன நடக்க போகுது? அசோ பெட்டாலியன் பயந்த மாதிரி உக்ரைன் எல்லாரும் பவுன்னு வந்து கடிச்சு வச்சுக்குவாங்களா? மாறி மாறி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைனுக்கு கட்டம் சரியில்லை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. இல்ல இவங்களே மாறி மாறி அடிச்சுக்குவாங்களா? என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை யூடியூப் மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பா ஆதரவு எப்போ எனக்கு இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பையன் நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பையன் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.